எல்லாருமே இங்கே நீங்கள் பேசுனதுக்கு குடிநீரை பற்றி இன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ரத்தன சுருக்கமாக ரொம்ப அழகாக அவங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த திட்டங்கள் வரணுன்றதெல்லாமே உண்மையாகவே அவங்க சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி மாதிரியே போட்டுமா மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்து பேசி நீங்கள் நீர்வளத்தில் யார் யாருக்கெல்லாம் கிராமத்தில் தடுப்பணை கட்டணும் எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை என்னுடைய துறையில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து அதற்கு என்னென்ன தீர்வுன்னு, ஏன்னா சட்டசபையில் நம்ம சொல்லி பேசிட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம், நீங்களும் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்த 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வரும்போது நீங்கள் அதை கேட்க வரும்போது நீ அன்னைக்கு சொன்னியே நீ செஞ்சியா அப்படின்னு சொன்னால் சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா எங்களுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக எங்களை கண்டிச்சிருவார். அதனால் நீங்கள் அந்த மாதம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அழைக்கிறேன், நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. கலந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அங்கே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அதற்கு உடனடியாக அந்த இடத்துலையே தீர்வு காணுவதற்குண்டான ஏற்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்து தரப்படும் என்று நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவருடைய தலைவருடைய உழைப்பில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம். அவர் 30-32 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், ஆனால் இவர் தங்கத்தட்டில் வச்சு தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்தனை அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி மக்களுக்காக இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை சபாநாயகர் எனக்கு கொடுத்தாரு. சரி ஏதாவது சொல்லி பெல் அடிப்பாரான்னு பார்த்தேன். சரி சுவாரஸ்யமாக இருக்குது, உண்மை கதை தான் சொல்லுடான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி என்னுடைய முன்னாள் அமைச்சர் ஜனாப் சிஎம் அஷ்ரஃப், என்னுடைய அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எனக்கு வாத்தியார் எஸ்ஏ லூர்சாமி மற்றும் ஜான் சார், விஷ்ணு சார், எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தோட என்னைய நான் ஒரு சாதாரண ஒரு ஆளை இன்றைக்கி ஒரு அமைச்சராக இன்றைக்கி அமைத்திருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைவரோடு நான் எப்படியாவது இருப்பதற்கு என்ன வழியோ அதுதான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது. அவர் எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் எங்கள் தலைவர் முதலமைச்சர். வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், அமைதியானவர், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுக்கின்னு அது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாங்கள் யாரும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நான் யாரையும் குற்றச்சாட்டாகவோ யாருடைய மனதை புண்படுத்தும் முறையோ நான் சொல்லவில்லை. நாங்கள் யாரும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த அவையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் முதலமைச்சர் எங்களை அப்படித்தான் வழிநடத்தியிருக்கிறார்.